மொபைல் போன்ல வைஃபை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். அப்படி வந்து கனெக்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து வைஃபை வந்து கனெக்ட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எப்படி வந்து வைஃபை வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல் போன்ல நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாப்பீங்க. அப்படி வந்து கனெக்ட் பண்றப்போ வைஃபை வந்து கனெக்ட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வைஃபை ஆன் பண்ணதுமே அவைலபிள் நெட்வொர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷூ ஆகும். அதுல வந்து நீங்க ப்ராப்பரா கரெக்டான வைஃபை வந்து செலக்ட் பண்ணாம வேற வைஃபை நீங்க செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகாது. அதனால கரெக்டான ப்ராப்பரான வைஃபை தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத வந்து பாருங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு நீங்க வந்து தப்பா போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. அதனால பாஸ்வேர்டையும் கரெக்டாக வந்து செக் பண்ணுங்க. ரெண்டு விஷயம் நீங்க வந்து பார்க்கணும். வைஃபை ஆன் பண்ணதுமே கரெக்டான நெட்வொர்க்கை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நல்லா வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து போடணும். அப்படி போட்டாதான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்கா இருந்தா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ இது ரெண்டுமே கரெக்டா இருந்தும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல, ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒய்ஃபை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆரோ வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணீங்க அதுல சைட்ல ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபர்காட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி திருப்பி அந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்ட் பண்றப்ப பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டு நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக் வந்து சரியாயிடும், உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டா இருந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க ஃபர்காட் நெட்வொர்க் வந்து கொடுத்துட்டு ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அந்த கனெக்டிங் இஷ்யூ பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இதை பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் வைஃபை, மொபைல் நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ ஒவ்வொரு மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து காட்டும். ஒரு சில மொபைல்ல பாத்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் காட்டும். இல்லாட்டி ரீசெட்ன்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்க நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மொபைல்ல ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். அதனால ப்ராப்பரா அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரீசெட் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போயிடுங்க. ஒன்ஸ் நீங்க போனதுமே பாத்தீங்கன்னா ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் வந்து பண்ணிருங்க. அதை நீங்க வந்து ரீசெட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் போனை பாத்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடும். மொபைல் போன்ல ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாம இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.